இந்த அப்பாவோட கேள்வியில் எனக்கு இன்றைக்கி ரொம்ப அசிங்கமாக போச்சுங்க. ஊருக்கு போனதுமே எல்லா எனர்ஜி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமேன்ட்டு நானும் அம்மாவும் சமையல் வேலை எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுப்படியில் தான் இன்றைக்கி சாப்பாடு குழம்பு எல்லாமே நம்ம வைக்கிறோம். சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து விறகு எல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கேட்குறாங்க, அம்மா இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்ட்டு. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுங்க. இல்லைம்மா நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவன் நம்பவே மாட்டேங்குது. அப்போ தான் எங்கள் அம்மா எல்லா கதையுமே சொல்லி கொடுத்தாங்க. உங்கள் அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தான். கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுப்பெல்லாம் பற்ற வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே கேஸ் தானே அப்படின்ட்டு ஒவ்வொரு கதையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு இதெல்லாமே தெரியுமேன்ட்டு ஜாலியாக வந்து கோலி குண்டு விளையாடுறது, குச்சி எடுத்து விளையாடுறதுன்னு ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குழந்தைங்கள ஊருக்கு வந்தால் கையிலேயே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷமாயிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஊருக்கு போனால் நம்மளோட சொந்தக்காராக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மான்ட்டு இப்படி உறவை சொல்லி தான் நம்ம பேசுவோம். இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக இல்லாட்டினா கூட பார்த்தா பேசுகிற அளவுக்காச்சும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தாங்க நான் சொல்கிறது. அப்போ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.